வாசகம் யூடியூப் சேனலை வழங்குவது சரண்யா தமிழ் வாசகம். வணக்கம். திருவொற்றியூர் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி விழா. திருவொற்றியூர் February 9. சென்னை அடுத்த திருவொற்றியூரில் செயல்பட்டு வரும் ராலிஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட், மலையார் பள்ளி, ஆஃபீஸ் கிட்ஸ், ஏரோ கிட்ஸ் மற்றும் சென்னை கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஃப்ரீ ஸ்கூல் பள்ளியில் ஆண்டு விளையாட்டுப் போட்டி விழா பள்ளி தாளாளர் PR பரீத், பள்ளி முதல்வர் சுமதி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்த திருவொற்றியூர் போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர் முத்து அருணகிரி இவ்விழாவில் கலந்து கொண்டு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சாலையில் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறி விருதினை வழங்கினார். அதேபோல் திருவொற்றியூர் மூத்த வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் மாணவர்களுக்கு அறிவுரை கூறி பரிசு வழங்கினார். இதற்கு அனைத்து பள்ளி சார்பாக நன்றி தெரிவித்தனர். நன்றி. எங்களோட போக்குவரத்து காவல்துறை சார்பாக பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு என்னன்னா, சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே அவங்களுக்கு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி ரோட் சேஃப்டி அண்ட் ரோட் ரூல்ஸ் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லணும். அதே மாதிரி இப்போல்லாம் கிட்ஸுக்கு ஹெல்மெட் வந்திருக்கு. ஒரு பழக்க வழக்கம் சின்ன பிள்ளையிலேருந்து எந்த ஹேபிட் அவங்களுக்கு வருதோ அது கடைசி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நீங்கள் மனதில் கொண்டு கிட்ஸ் ஹெல்மெட் வாங்கி இப்போலேருந்தே ஹெல்மெட் யூஸ் பண்ணால் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் அது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். அவங்க அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதன் மூலம் அவங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பல வெற்றிகளை கொடுக்குற நீங்கள் அவங்களோட பாதுகாப்பிற்கும் முழு அரணாக இருந்து அவங்களுக்கு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு பேரண்ட்ஸை கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த நமது நிர்வாகத்திற்கும் சேர்மன் சார் அண்டு ப்ரொப்ரைட்டர் மேடம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வருகை தந்திருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும், இங்கே இருக்கிற ஆப்பிள் கிட்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும், நம்ம கரஸ்பாண்டன்ட் ஃபரீத் சார் அவர்களுக்கும், சுமதி மேடம் அவர்களுக்கும் காலை நேர வணக்கம். நம்முடைய இந்த ராலிஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நிறைய வச்சிருக்காங்க. ஆப்பிள் கிட்ஸ், ஏரோ கிட்ஸ், சென்னை கிட்ஸ், இப்படி. இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த ஜெனரேஷனை நம்ம எப்படி உருவாக்க போறோம் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு வேலையில அடுத்த ஜெனரேஷனை எப்படி நம்ம ஷேப் பண்ண போறோம், எப்படி உருவாக்க போறோம் அப்படிங்கிறத விஷயம் தான் இன்னைக்கு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல இது ஒரு ஆரம்ப கட்டம். எப்படி ஒரு செடியை வளர்ப்போமோ அது போல அதுக்கு எந்த அளவுக்கு சன்லைட் வேணும், எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஒரு சின்ன செடியை வளர்க்குற மாதிரி தான் குழந்தைய வளர்க்குறது. அந்த பணி இன்றைக்கு நம்முடைய ஃபரீத் சார் அவர்கள், சுமதி மேடமும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 வயசுக்கு மேல குழந்தைய எப்படி வேணா பார்த்துக்கலாம். அது ரொம்ப வெரி ஈஸி டு ஹேண்டில். பட் இந்த மாதிரி 2 வயசு 1 வயசு குழந்தைகள்லாம் ரொம்ப அதிகமான ஒரு பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸ்ன்றதை தாண்டி இங்க இருக்கிற வேலை செய்யற அத்தனை பேரும் ஒரு தாய்மை உணர்வோடு இருந்தா மட்டும்தான் இந்த 2 வயசு குழந்தைகள்லாம் பார்த்துக்க முடியும். அந்த வகையில் இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப் சொல்லிட்டு நம்ம ஃபரீத் சார், சுமதி மேடம் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகள் நல்ல முறையில் வளர வேண்டும். நாம் நல்ல அன்பை நிறைய கொடுப்போம்.
அதே சமயம் நம்முடைய கண்டிப்பையும் நிறைய கொடுக்கணும். இல்லைங்கிற வார்த்தையை குழந்தைக்கு அதிகமாக சொல்லணும். நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உண்மையாவே அது உண்மை. இல்லைங்கிற வார்த்தை சே நோ டு சைல்டு, இது அடிக்கடி நம்ம குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு அவங்க எல்லா அடல்ட்ஸையும் ஃபேஸ் பண்ற ஒரு சூழல் வரும். இந்த வயசுல அவங்களுக்கு டூ ஏர்லி டு சே திஸ், ரொம்ப சின்ன வயசு. அதனால நம்ம பேரண்ட்ஸுக்கு சொல்றோம், எனக்கு கிடைச்சது கிடைக்காதது என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஈஸியா அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணட்டும். இல்லை 4 முறை அவங்க அந்த வார்த்தையை கேட்கட்டும். குழந்தைங்க நல்லபடியா வளருவாங்க. நம்ம இந்த ஸ்டார்ட் அப், நம்ம ஆப்பிள் கிட்ஸ்ல படிக்கிற அத்தனை குழந்தைகளும் வருங்காலத்துல மிகப்பெரிய அதிகாரிகளாக, கலெக்டர்ஸ், எஸ்பிஎஸ், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், இப்படி நல்ல உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரண்ட்ஸுக்கும், எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிற நம்முடைய அன்பு நண்பர் ஃபரீத் அவர்களுக்கும், சுமதி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.